டீகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருவாயில மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. அதை இந்த சிஜேபி சோனம் வாங்சாங் அந்த குழுவினர் இப்ப மார்ச் பண்ணி அதை பெரிய ஒரு போராட்டமா எடுத்துட்டு போறாங்க பார்லிமெண்ட்டை நோக்கி. என்ன இதோட பின்னணி? ஃபர்ஸ்ட் அவங்க ராஜினாமா பண்ணணும் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்டோட பின்னணியும் சோனம் வாங்சாங்னா யார்? இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல ப்ரொட்டஸ்ட் ஹஸ் பீன் ஸ்டாப்டு. சலோ சன்சாத் அப்படின்ற அந்த ஸ்லோகன் போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட் போகும்போது அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் அடைச்சிட்டாங்க, ஜந்தர் மந்தரோட இதை அடைச்சிட்டாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ஃபர்ஸ்ட் ஒரிஜின் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த காக்ரோச் பேரு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லதை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இது யூ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்ற ஒரு லேயருக்குள்ள நம்ம போகும்போது தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது இந்த சிஜேபி பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி போராட்டங்கள் இல்லை, முழு போராட்டங்கள் எல்லாமே ரைட் ஃப்ரம் நம்ம கூடங்குளம் போராட்டம் பார்த்துருக்கோம், ஸ்டெர்லைட்டோடைய இதை பார்த்துருக்கோம், அது மாதிரி நிறைய இப்போ ரீசண்டா நிக்கோபார் ப்ராஜெக்ட் அதுக்கு உண்டான இது, ஒரு மகாராஷ்டிரால அந்த இது பண்றதுக்காக ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பண்ற போராட்டம், இப்போ ரீசண்டா உத்தரகண்ட்ல ட்ரீஸ் எல்லாம் இது பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்கன்ற போராட்டத்திலேருந்து எல்லா போராட்டத்துக்கும் தெர் இஸ் அ பேக்கிங். ஸோ இப்போ தெர் இஸ் த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நீங்க ஒரு 3 விஷயத்த புரிஞ்சுக்கணும். இட் இஸ் லேயர்டு. ஃபர்ஸ்ட் லேயர் எப்படின்னா, they don't do a conventional war. ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாடு படையெடுத்து பண்ற இப்போ நம்ம பார்க்குற யூஎஸ், ஈரான் அந்த மாதிரி ஒரு போர்லாம் கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் அ கல்ச்சுரல் வார், ரிலீஜியஸ் வார். ஒரு 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 சிஸ்டத்துக்குள்ள ஊடுருவி அவங்களுடைய இதை ஹைஜாக் பண்ணிக்கிட்டு அது மூலமா அந்த நாடு வளர்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் எதிர்நாடு பண்ணும்போது அது அந்த கைண்ட் ஆஃப் வார் தான் நம்ம இந்த டீப் ஸ்டேட்டோட இது சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோனம் நான் லிங்க் பண்றேன். ஸோ இது ஒரு சைடு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜார்ஜ் சோரஸ் அப்படின்ற பேரை நம்ம நிறைய கேள்விப்படலாம், ஓஎஸ்எஃப் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு நாட்டை சீர்குலைக்கிறது இது பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன், ஸோ புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்ல. இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு பண்ணிக்கிட்டு அதானியோடத அப்படியே ஒரே நாளில் அந்த இதை ஃபுல்லாக என்டையர் இதையும் கொலாப்ஸ் பண்ணாங்க, ட்ரேடையும். பட் நவ் ரீசெண்டாக யூஎஸ் கோர்ட்லேயே அது தப்பான இதுவாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்குல்லையா, அதில் பண்ணுற வார். செகண்ட், அந்த மிஷினரிஸ் மூலமாக வச்சுக்கிட்டு ஃபாரின் ஃபண்ட்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டு கன்வர்ஷன் இஸ் ஒன் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதை தவிர இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தே யூஸ் த ஃபண்ட்ஸ். இப்போ அந்த சிஜேபி அப்படின்ற போது அவங்க ஜந்தர் மந்தர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருந்தாங்க. எப்படி ஆரம்பிச்சது? ஒவ்வொரு ஸ்டேட்டா போயிட்டு பண்ணும் பொழுது ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் அமித்ஷா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு அதை கட் டவுன் பண்ணிட்டு ஃபைனலா எல்லா அனார்கிஸ்டும் அர்பன் நக்சல்ஸும் கூடுற இடமான ஜந்தர் மந்தர்ல ஒட்டுமொத்தமா போய் குவிஞ்சிட்டாங்க. ஸோ ஜந்தர் மந்தர்ல ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சது என்னன்னா, இந்த நீட்டோடைய இதை இது வினாத்தாள் கசிவு, அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 2-3 டைம்ஸ் அந்த நீட் சம்பவம் நடக்குது. அது மாதிரி யூஜிசி என்இடியோடைய பேப்பரும் லீக் ஆகுது. அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு தனியா ஒரு விஷயம் ஓட்டிட்டு இருக்கு. அது நடந்ததை யாரும் சப்போர்ட் பண்ணல. பட் அதை எப்படி நம்ம சரிப்படுத்தணுங்கிறதுக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை. சரி, இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. தர்மேந்திர பிரதானும் சொல்றாரு. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, யாருமே எங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஆல்ரெடியே ஒரு அமைச்சரோ இல்ல பிஜேபி தரப்புல இருந்தோ அரசாங்க தரப்புல இருந்து எங்கள்ட்ட பேசவே இல்லை, இதுவும் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப
ஒரு பாதிக்கப்பட்டவர்களோட குரலும் இதுல இருக்குல்ல. அப்ப இது யாருக்குமே நான் வந்து செவி கொடுத்து பேச மாட்டேங்கிற, எப்படி யூபிஏ பீரியட்ல காங்கிரஸ் அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தானே பிஜேபியும் இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்த உடனேயே வந்து டாக்ஸ் வழியாக நம்ம வந்து தீர்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் இன்ஃபேக்ட் டைரெக்டாக இது பண்ணார். அப்போ இவங்க யாரும் கேட்கல. இங்கே தான் நான் வந்து டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு கன்சர்ன் இருக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை டெமோக்ரஸியில். ப்ளஸ் நீங்கள் வந்து கோர்ட்ஸை நாடலாம், அதில் கேஸ் போடலாம், அதுவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதுபடி தீர்ப்பு வரும், செயல்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தே இல்லை. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஆஸ் லாங் ஆஸ் இட் டசன்ட் அஃபெக்ட் த பப்ளிக் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிற பேர் போர்வையில் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை உள்ளே பொழுந்துக்கிட்டு தட் ப்ரொட்டஸ்ட் இஸ் கெட்டிங் ஹைஜாக்ட். எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்படின்னா, நம்ம சொல்ற மாதிரி நீட் அப்படின்னு ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள பிஓகே பாகிஸ்தான் சப்போர்ட் அப்படின்னு உள்ள வந்து, அதுக்கப்புறம் தென் வந்து ராம் மந்திர் இஷ்யூ, அப்புறம் வந்து ராமரை பற்றியும் சீதாவை பற்றியும் கேவலமாக பேச போய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவியேட் ஆகி எல்லா விஷயமும் நர்மதா ப்ராஜெக்ட்லேருந்து பண்ணுற அந்த தீசா செலவேத்து, மேதா பட்கர், அருந்ததி ராய் வந்து தப்பாக பேசுறது, அதுக்கப்புறம் ஹிந்துசம் பற்றி ஹிந்துத்வா பற்றி தப்பாக பேசுறது அப்படின்னு வந்து ஒவ்வொரு நிலையாக நம்ம வந்து அந்த மாற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக சோனம் வாங்சுக் வந்து அவரும் சேர்ந்துக்கிட்டு நானும் இதுக்கு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், ஏன்னா நிறையா ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு முன்னாடி. ஸோ இதுக்கு நான் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு வரும்போது இட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிவேஷன். இதில் சப்போர்ட்டே இல்லாமல் ஸ்மால் மீடியா நெட்வொர்க்ஸை வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒருத்தராக கூப்பிட்டு பண்ணி அவங்களுக்கு உண்டான கார்த்தால் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி, இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா இவர் வந்து ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு வருவார், ஆனால் 2 hours பிட்வீன் 11 o'clock to 1 o'clock நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியில் டெல்லியை சுற்றி பார்ப்பாங்க, நைட்டு கூத்தடிப்பாங்க, வெளியே காத்தால 9 மணிக்கு மட்டும் எழுந்துப்பாங்க, திருப்பி அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு வருவாங்க. 2 hour வந்து மீடியாவை பேசுறது, இது பண்ணுறது, இப்படி தான் அந்த டெம்ப்ளேட்டை வந்து இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருது? ரீசண்டாக ஒரு பேட்டியில் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் சிஜேபி அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து யாரெல்லாமோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, யார் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. யாராவது வருவாங்க, அவங்க கொடுப்பாங்க, இவங்க வருவாங்க, இவங்க ஸ்பான்சர் எடுத்துப்பாங்கன்னு சொல்லும் பொழுது தான் அங்கேருந்து நீங்கள் அந்த டீப் ஸ்டேட் நெட்வொர்க்கை நீங்கள் போகும்போது திருப்பியும் எங்கேருந்துலாம் ஃபண்ட்ஸ் வருது, யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கிராக் டவுன் பண்ணி பார்க்கும்போது யூ கெட் அ லார்ஜர் ஸ்கோப் இன் பிக்சர். யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா இந்த இடத்துல அப்படின்னு. சோனம் வாங்சாங் மேல ஒரு நல்ல பேர் தானே இருக்கு. இப்ப அதே சிஜேபி அபிஷேக் அவர்கள் பண்றப்ப எந்த அளவுக்கு லைம்லைட் கிடைக்கல, மீடியாக்கள் எதுவும் பெருசா வந்து போய் அவங்க வந்து கவர் பண்றதோ இதுவே கிடைக்காதப்ப சோனம் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிறப்பதான் இது ஒரு லைம்லைட்டே கிடைக்குது, பேசு பொருளாகவும் அமையுது, நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டா வராங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி சந்தேகப்படுறது டீப் ஸ்டேட்? சோனம் வாங்சுக் யாரு அப்படிங்கிறத நம்ம பேக்ரவுண்டு ஆராயலாம். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பொதுவாக செய்யக்கூடிய விஷயம் வந்து இந்த 3 Idiots படத்தில் வர அந்த அமீர் கானுடைய கேரக்டர், அந்த ஒரிஜினல் கேரக்டர். அவர் வந்து ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு ஒரு பண்ணுறாரு, நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பப்ளிக்காக அந்த பாப் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அமீர் கான் அவருடைய லகான் படத்தோடைய அந்த ஒரு 25th year செலிப்ரேஷனில் பிபிசி இப்போ யூகேல கொடுக்குற பேட்டியில் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்வி அவர் கிளியராக சொல்கிறாரு, இதுக்கும் சோனம் வாங்சுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் மட்டும் இல்லை ரைட்டர்ஸ் ஆஃப் த ஃபிலிம்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி, பப்ளிக்காக ரியாக்ஷன் வருது. அதுக்கு டிஃபென்சிவாக நீங்கள் சொல்கிறாங்க, இல்லை இவரை பற்றி தெரியும், இதுக்கு முன்னாடியே 2008க்கு முன்னாடி, அதாவது லகான் படம் 3 Idiots படம் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு CNN அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து சோனம் வாங்சுக் ரியல் ஹீரோ அவார்ட் கொடுத்துருக்காங்க, அமீர் கானும் கூட இருந்திருக்கான்னு இவங்க ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்க, பட் உங்களை பொறுத்து என்னன்னா இவர் வந்து பெரிய ரிசர்ச், பெரிய ஸ்காலர், இவர் வந்து ஸ்கூல் நடத்தி எல்லா பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, பேட்டன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாமே போய் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக 20 daysல இப்போ சோனம் வாங்சுக் நீங்கள் சொல்லி எடுத்துகிட்டு வந்த பேரில் தெரியுது.
இதுக்கு மேல நீங்க 2007 பீரியட்லயே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதே he has got a lot of FCRA violation notice and other directives வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். யார் சோனம் வாங்சே அப்படின்னா, பாகிஸ்தான்ல த டான் உடைய நிகழ்ச்சியில போயிட்டு பாகிஸ்தானுடைய மீடியா வந்து ரொம்ப சூப்பராக செயல்படுறது அப்படின்னு போய் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தவர். அட்டானமி இன் பலிஸ்தானில் வந்து போயிட்டு வந்து எஸ் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி பேசினவர். சைனா வந்து லே லடாக் வழியாக உள்ள இந்தியாவுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி இந்தியாவுக்குள்ளே போகலாங்கிறத வழிகாட்டுறதுக்கு உண்டான விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னக்கூடிய வாங்சாக். கூர்கா ரெஜிமெண்ட்டை பற்றி சைனாவுக்கும் நேபாளுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கம்யூனிட்டியை தப்பாக பேசினவர் இதே சேம் வாங்சாக். சீதாவை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னக்கூடிய அதே வாய் தான் இதே சோனம் வாங்சாக். ஸோ நீங்கள் பாருங்கள், மீடியாவில் எப்படி கட்டமைச்சு இவங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்த பிறகு இந்த ரியல் ஃபேஸும் வெளில வருது. ஸோ இவருடைய பேக்ரவுண்ட் இதுதான். இவருக்கு வந்து பேட்டன்ஸ்லாம் கிடையாது. இவர் நடக்கிறக்கூடிய இந்த HAL ப்ராஜெக்டாக இருக்கும், இந்த செம்கால் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தும் லாட் ஆஃப் FCRA வயலேஷன்ஸ் இருக்குது. நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து 9-10 அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 6 crores 7 crores ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியல. ஸோ அதுக்கு உண்டான நோட்டீஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து உண்மையான பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற பர்சன் ரைட் நவ் கம்மிங் ஆஸ் அ இதுன்னு இறக்கி விடப்பட்டிருக்காருன்னா இதுக்கு ஃபண்டிங் எங்கே பார்க்குறப்ப இவ்வளோ தூரம் சொல்றீங்க. ஆனால் இதில் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப அபிஷேக் சிஜேபி அவர் வந்து கெஜ்ரிவாலாவும் சோனம் அவர் தான் அண்ணா ஹசாரே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்களே. எஸ், கண்டிப்பா. சி, இவங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அண்ட் அதர் ஆன்டி நேஷனல் ஆர் அர்பன் நக்சல்ஸோடைய குரூப் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கக்கூடிய இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஒரு கூத்து நடக்குது. இன்னைக்கு அப்போசிஷன் லீடர் கார்கே வந்து சிஜேபி பற்றி தான் இன்வோக் பண்ணிட்டு பேசுறாரு. அதுக்கு வந்து உடனே வந்து அபிஷேக் வந்து தேங்க் பண்ணுறாரு. ஓ, என்னை பற்றி நீங்கள் பார்லிமெண்ட்டில் பற்றி எங்கள் சிஜேபி பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. நான் சொல்கிறது எல்லாமே லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவதில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ காங்கிரஸ் ஏன் இங்கேருந்து வருது? காங்கிரஸ்க்கு இதனால பலன் என்ன? ஜென்சி ஓட்டு அவ்வளோ பேர் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ ஜென்சி தான் பெரிய பேசு பொருளாக அமைஞ்சுது. தமிழகத்திலேயே மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு எதிர்கட்சிகள் போய் அங்கே அவங்கள ஜென்சி ஓட்டுன்னு சொல்றதுக்கு உண்டான அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல நேத்தி வந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா, எங்களுடைய பவர் உங்களுக்கு எப்போ தெரியும்னா நாங்கள் உள்ளே போயிட்டு பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணும்போது தெரியும்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு ரேலி இதுவாச்சு. அதை தவிர தே ஆர் கோட்டிங் வாட் பங்களாதேஷில் எப்படி வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கேவலமாக போச்சுன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நேபாளில் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்த இந்தியாலையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மோட்டிவ். இதுக்கு உண்டான ஃபுல் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது வந்து all these anti-national political parties and urban Naxal group supported at the third layer, hidden layer வந்து the deep state, which is that ஜார்ஜ் சோரஸோடைய ஃபவுண்டேஷனோ இல்லை ஹிடன்பர்கோ இல்லை திமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த டிடிஐ உடைய குரூப்போ இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் இதையே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சில இயர்ஸ் பிஃபோர் பாருங்கள் வாட் ஹேப்பன் இன் கூடங்குளம். அந்த உதயகுமார் who is been funded to do a protest because nuclear power plant வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நம்பர் 1. செகண்ட் வந்து ஸ்டெர்லைட். இந்தியா வாஸ் எ மேனுஃபேக்சர் ஆஃப் காப்பர், ரைட்டா? அந்த காப்பர் தான் வந்து ஒரு எல்லாத்துக்கும் அந்த இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ண அந்த செமிகண்டக்டர் ஸ்கேர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த காப்பர் அப்படின்ற விஷயம் தேவைப்படுறது. அது தவிர நிறையா மினரல்ஸ். ஸோ இன்னைக்கு என்னாச்சு? ஸ்டெர்லைட் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பசுமையை இதை தடுக்கிறீங்க, கேன்சர் வரப்போகுது அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணது. அதே வாழ்வாதாரம் அங்கே போன பிறகு அதே இருக்கிற தூத்துக்குடி மக்கள் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க? ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க.
சேம் திங் இப்போ நடக்க போகிற நிக்கோபார் ப்ராஜெக்டில் வந்து என்ஜிடியோடைய அப்ரூவலோட சேர்த்து 42 கவர்மெண்ட்டோடைய affiliations வந்து சைன் ஆஃப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் மோர் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி அண்ட் சர்வேலன்ஸ், விச் இஸ் அ கவுண்டர் செக் டு சைனா. அவங்களுடைய அந்த மலாக்கா போர்ட்டில் அவங்க 80% ஆஃப் த ஆயில் நடக்கிறது வந்து த்ரூ தட் போர்ட் ஆஃப் மலாக்கா. ஸோ நம்ம இங்கே நிக்கோபார் ப்ராஜெக்டில் கண்ட்ரோல் எடுத்துனா வி கெட் த என்டையர் இந்த சைட் பசிபிக்கும் சரி இந்த சைட் இந்தியன் ஓஷனுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வித் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அதை சைனா இது இருக்குது. சைனாவோட MOU சைன் பண்ண ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி இங்கே வச்சுக்கிட்டு உடனே போகிறாரு, நிக்கோபாருக்கு போகிறாரு, ஃபாரஸ்ட் வழியாக நடந்துட்டு இதை பாருங்க மரத்தெல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. ஸோ இதை நான் வந்து நீங்கள் டீப்பாக நீங்கள் லேயராக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் எந்த போராட்டம் நடந்தாலும் ஏதாவது ஒரு பின்னணி அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா. நீங்கள் போராட்டம் நீங்கள் வெறும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க, எப்படி நடக்குது, அதை எப்படி எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. அதில் உண்மைத்தன்மை இருக்கா, சரிப்படுத்தணுமா சரிப்படுத்த வேண்டாமா, இது இந்தியாவுக்கு நல்லதா இல்லை இந்தியாவுக்கு பாதகமானதா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம வந்து நீங்கள் சொல்கிற அதே பகுத்தறிவை கொண்டு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, இப்போ கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் வந்து நமக்கு வந்து நன்மை செஞ்சுதா தீமை செஞ்சுதா, இல்லை ஸ்டெர்லைட் போனதுனால வந்து நமக்கு நன்மையா தீமையா, அதனால கூடிய இது என்ன. சேம் திங் அதே வந்து நிக்கோபார் ப்ராஜெக்ட். இப்போ நர்மதா டேம் இஷ்யூவில் என்ன ஆச்சு, அந்த மேதா பட்கர் கொடுத்த அந்த அப்போ என்ன ஆச்சு, அது மாதிரி பல விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயராக இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் இந்த இதை வச்சுக்கிட்டு பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டாக அந்த என்ஜிஓஸு அவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸு ஆர் த்ரூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டிங்கோட வருது. இதுக்கு கீழே இருக்கிற அந்த டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் மறைஞ்சிட்டு இருக்கிறது வந்து த திங்க் டேங்க்ஸ். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த இதை வந்து கன்சோலிடேட் பண்ணுறது. இன்னைக்கு நீத்துன்னு சொல்லி ஆரம்பித்த போராட்டம் எல்லாத்தையும் சுற்றி இன்னைக்கு பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆன்டி நேஷனல் அஜெண்டாவில் வந்து நிற்குது. அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் மேலே யாராவது குறை சொன்னாங்களா? லாஸ்ட் 30 days 40 days அவங்க பண்ணுறதுல யாராவது வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இங்கே பண்ணக்கூடாதுன்னாங்களா, திரையில் போட்டாங்களா? ஹங்கர் ஸ்ட்ரைக்கு பண்ணார், கோர்ட் டைரக்ஷனில் அவரை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இதுதான் நடக்குது தவிர நம்ம வந்து இந்த லேயர்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா we can understand the thing. அதனால தான் இந்த ஃபண்டிங்லாம் எங்கேருந்து வருதுங்கிறது தான் இந்த FCRA ஆக்ட் வந்து இட் இஸ் கமிங் டவுன். FCRA ஆக்ட் எடுத்துகிட்டு வந்த ரீசனே வந்து அதனால தான். அடுத்தது இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுல இவங்க கோரிக்கையே வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பேசிட்டு இருக்க தருவாயில் அமித்ஷா அவர்கள் வந்து தர்மேந்திர பிரதான் போய் சந்திச்சிருக்காரு. என்ன நடக்க போகுது? தர்மேந்திர பிரதான் cannot be removed. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாராவது ஒருத்தரை சாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ வந்து இன்னைக்கு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, நிதின் கட்கரியை போங்க, இன்னைக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, அஸ்வினி வைஷ்ணவ் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தராக போனோம். அதே லாஜிக் யூஸ் பண்ணால் இப்போ கரூர் ஸ்டாம்பேடுக்கு இன்னைக்கு விஜய் சிஎம்மாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போகணும்ல. அந்த கள்ளக்குறிச்சி கேஸுக்கு வந்து ஸ்டாலின் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும்ல. ஏன் போல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? இது மாணவரோட எதிர்காலம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இது மக்களோட எதிர்காலம் கிடையாதா? கள்ளச்சாராயம் குடிச்சு கொடுக்கறதுல வந்து எதிர்காலம் இல்லையா? இல்லை இந்த மாதிரி ஒரு ஜென்சி க்ரௌடை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு க்ரௌடை மிஸ்மேனேஜ் பண்ணிட்டு 41 பேர் சேர்த்தது வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் இல்லையா? ஸோ அது கிடையாது விஷயம். இது எல்லாமே பொலிட்டிக்கலாக தே ஆர் ட்ரைங் டு கெட். நாளைக்கு இப்போ நிதின் கட்காரியை பற்றி அந்த E20 எத்தனால் பிளெண்டிங் பற்றி அதுக்கு உண்டான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, சேயிங் தட் இது வந்து இது இல்லைன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. E20 பிளெண்டிங் நடந்தே ஆகும், அதை மாற்ற முடியாது. வி கான் கோ பேக் சில விஷயத்துலலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் வந்து ஒரு பிரிவினையை தூண்ட முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஆல் தீஸ் ஆக்ஷன். அதனால தான் இந்த NGOஸோடைய அந்த பேன் பார்க்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது உள்ள மிஷினரி கன்வர்ஷன் மட்டும்தான், பட் ஃபண்டிங் அவங்க மூலமாக தான் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ இந்த FCR ரெகுலேஷன்ஸில் நீங்கள் வந்து சில லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அப்போ எந்த பர்பஸ்க்காக நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்களோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை வந்து எவ்ரி இயர் யூ ஹேவ் டு கோ அண்ட் சப்மிட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இப்படி இருக்கும்பொழுது இவங்க டீவியேஷன் கண்டுபிடிக்க இப்போ இந்த ரீசெண்டாக கண்டுபிடிச்ச கேஸில் ஆல் தீஸ் NGOs which were banned என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து டூரிஸ்டாக உள்ளே வராங்க.
இந்தியாவை தவிர வெளிநாட்டில் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற டெபிட் கார்ட்ஸ், ஃபாரின் இன்டர்நேஷனல் டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்ட்ஸை இங்கே எடுத்துட்டு வராங்க. இங்கே கேஷை வித்ரா பண்ணிட்டு கொடுத்துட்டு போறாங்க. which is unaccounted. Yes, which is unaccounted. எப்படி மடை மாத்துறாங்க பாருங்க. டைரக்டா நீங்க என்ஜிஓ மூலமா ஃபண்ட் பண்ணிட்டு வந்தா போனா, இப்போ நான் வந்து ஒரு டிராவலரா உள்ள வரேன், வந்துட்டு என் அக்கௌண்ட்ல இருந்து ஏடிஎம்ல வித்ரா பண்றேன் கேஷை வித்ரா பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நீங்க பாக்குற சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல வந்து யார், ஏற்கனவே நம்ம வந்து ஷஹீன்பாக் ப்ரொடெஸ்ட்ல பார்த்தோம் அந்த கம்யூனிட்டிஸ்லாம் எப்படி, particularly Muslim communities, how they come give the distribution of the food எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சர்வீஸ் பண்றாங்க. அதே தான் நம்ம இந்த வாட்டி சிஜேபி ப்ரொடெஸ்ட்லையும் பார்க்குறோம். சேம் சிமிலர் டெம்ப்ளேட். பட் அங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க பிஜேபி அரசாங்கம். இன்னைக்கு கோட்டை விடல, கரெக்டா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு சரியா கையாளுறாங்கங்கிறீங்களா? கண்டிப்பா. இது ஒரு கரும்புள்ளி அமைதியில் ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி அவங்க ரேலி பண்ணாங்க. ஆனால் காலிஸ்தான் கொடிய இறக்கி அது மக்களுக்கே உண்மையை தெரிய ஆரம்பிச்சது. கோர்ட்டே சொன்னாங்க இது ஒரு நல்லது தான், இது யார் ஒரிஜினல் ஃபார்மர்ஸே யாரும் போராடலன்னு கோர்ட்டே வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் தேர்தலில் அது ஒரு சரிவு, கொஞ்சம் சிங்கிள் மெஜாரிட்டியாக இருந்த பிஜேபிக்கு அது ஒரு பெரிய சரிவு கொண்டு வந்தது. தொடர்ச்சியாக இப்போ பார்த்துருப்போம், பிஜேபிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அயோத்தியாவோட டெம்பிள் மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த நீட் லீக் பேக் ரிலீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வர குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி பிஜேபி கையாளுறாங்க? இது ஒரு பெரிய சிக்கலாக வருகிற யூபி எலெக்ஷனுக்கே அது அமையாதா? இல்லை, கண்டிப்பாக பிஜேபிக்கு பொலிட்டிக்கலாக சில எக்ஸாம்பிள், இந்த நீட் அந்த எக்ஸாம்ஸ் முன்னாடி இந்த லீக்ஸு, அயோத்தியா அந்த டெம்பிள் ஃபண்ட் ஸ்கேமு, அப்புறம் நான் சொன்ன அந்த E20 எத்தனால் பிளெண்டிங் ஒரு இஷ்யூஸ், அது தவிர நிறையா அந்த ட்ரைபல் கான்ஃப்ளிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்த் ஈஸ்டில் மெய்தி அண்ட் குக்கியோடைய இது நடந்தது. நிறையா அந்த இந்த மாதிரி ஒரு போராட்டம், இந்த டீஃபாரஸ்டேஷன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதை கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த நேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவும், அதே வந்து அந்த பொலிட்டிக்கல் லைன்ஸாக கிராஸ் ஓவர் ஆகிட்டு எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் இது எப்படி அஃபெக்ட் ஆகுன்ற போது டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அதுக்கு அந்த பார்ட்டியை வந்து இது பண்ணிட்டு தான் ஆகணும். பட் இங்கே வந்து நாம தான் அந்த வந்து யூ ஹேவ் டு செப்பரேட் த சாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரம் த வீட் அப்படின்ற மாதிரி எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணதுன உடனே டைரக்டாக வந்து நம்ம வந்து ஒரு சார்பாக இது தப்பு இது ரைட்டுன்னு அந்த மாதிரி இருக்க முடியாது. நிறையா இடத்துல வந்து இஷ்யூகள் வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கு. இப்போ இந்த இதே நீட்டில் அஃபெக்ட் ஆனது மாணவர்கள். அது அஃபெக்ட் ஆனாங்களா? எஸ் ஆனாங்க. இது மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கா? எஸ் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் சிஸ்டம், அந்த வே டு கண்டக்ட் எக்ஸாம் அதெல்லாம் மாறணுமா? அதை உடனே மாற்றணுமா? அதுக்கு உண்டான யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணணுமா? எஸ். அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்குமே கிடையாது. அதில் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க, பிஜேபியை சப்போர்ட் பண்ணல, ஓட் போடுறாங்கன்னு கிடையாது. இது தப்பு, இதுக்கு உண்டான தண்டனை பண்ணணும், இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றத. பட் இதை வந்து நான் பொலிட்டிக்கல் மைலேஜாக எடுத்துப்பேன், பொலிட்டிக்கல் வெப்பனாக எடுத்துப்பேன், இதை எடுத்துக்கிட்டு என்னோட பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக நான் எல்லா விஷயத்திலையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை தாக்குறேன்ற இதில் என்னோட இந்தியாவுடைய இறையாண்மையையும் அதோடைய இமேஜையும் அதோட இதையும் நான் தாக்குறதுக்கு உண்டான ஒரு வெப்பனாக பயன்படுத்துவேன். இதை வந்து நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு யாராவது இந்தியாவை எதிர்க்கக்கூடிய சக்திகள், பிரேக் இந்தியா ஃபோர்ஸஸோ மற்ற மாதிரி ஒரு என்ஜிஓ ஃபவுண்டேஷன்ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அவங்க கிட்டேருந்து நான் சப்போர்ட் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்தால் நம்ம கண்டிக்கிறோம். பட் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையே வந்து யாராவது இல்லை, பிரச்சனையே கிடையாதுன்னு யாரும் சொல்லலை. இப்போ அயோத்தியாலேயே எஸ் பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க, சிசிடிவி வைக்கல, அதை கொடுத்த கான்ட்ராக்டர் தப்பு, ஆனால் நிறைய விஷயம் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், கரெக்டான எடுத்துன்னு வரணும், ப்ரோட்டோகால்ஸை போடணும், செக்யூரிட்டி கேமராஸை போடணும், இன்னும் நிறைய ஆடிட்ஸ் பண்ணணுங்கிறது யாருக்குமே மாற்றுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. பட் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய மாதிரி சீதாவை வித்துட்டாங்க பாருங்க அப்படின்ற அதை வந்து உங்களுடைய மாறும்போது, இந்த டோன் மாறும்பொழுது தான் அந்த இடத்துல தான் வந்து we have to separate the wheat from the chaff. இது தப்பு இது ரைட்டுன்னு அந்த டைரக்ஷன் எடுத்து பண்ணுறோம். பொலிட்டிக்கலாக எப்படி பண்ணோன்னா அந்த பிஜேபியோ அந்த காங்கிரஸோ அந்த மற்ற பார்ட்டிஸோ எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் பிஜேபி இன்னைக்கு நிலையில
எல்லா பார்ட்டியிலும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் மம்தா போயாச்சு, நிறைய எம்பிஸ் வந்து இங்கே மாறுறாங்க. என்சிபி இந்த சைடு வந்துடுச்சு, ஆப்லேருந்து பஞ்சாப்லேருந்து ராகவ் சட்டா மூலமாக இப்போ எம்பிஸ் வராங்க. இங்கே இப்போ டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளில போனதுனால இங்கே ஒரு சப்போர்ட் கேட்குறாங்க, ஒய்எஸ்ஆர் சப்போர்ட் பண்ணுறாரு. அது மாதிரி சிவசேனாலேருந்து அப்படின்னு பொலிட்டிக்கலாக நிறைய கேமை வந்து பிஜேபியும் பண்ணுறதுனால அந்த கடுப்பை வந்து இவங்க வந்து வேற எங்கேயும் காமிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தில் காமிக்கிறாங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும்.